அடுத்ததா இந்த ஊரை பத்தி இன்னொரு சிறப்பு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆரணி இந்த பகுதிக்காக வெள்ளக்காரங்களும் பிரெஞ்சுக்காரங்களும் சண்டை போட்டாங்களாம். சேத்பட்டுன்னு அதானே இது சேத்துப்பட்டுன்னு நம்ம சொல்றோம். ஆனா இங்கிலீஷ்ல சேத்பட் அப்படின்வாங்க. சேத்துப்பட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, சேத்பட் அப்படின்வாங்க. அதே போல இந்த ஊருக்காக அவ்வளவு வளமான பூமி இந்த ஊரு, அவ்வளவு வளமான பூமி இந்த ஊர். இந்த களம்பூரா இருக்கட்டும், சேத்பட்டா இருக்கட்டும், போலூரா இருக்கட்டும், வளமான பூமி. இந்த ஊருக்காக வெள்ளக்காரங்க சண்டை போட்டிருக்காங்க அந்த காலத்துல. யாரு? பிரெஞ்சுக்காரங்க. வெள்ளக்காரங்க எல்லாம் சண்டை போட்டு பிரெஞ்சுக்காரங்களை இந்த ஊர்ல இருந்து பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ்னுவாங்க. அப்படின்னா வந்தவாசி போர், பெரிய போர் நடந்திருக்கு. இந்த ஊரை பிடிக்கணும், இந்த ஊரை கைப்பற்றணும்னு பெரிய போரே நடத்திருக்காங்க வெள்ளக்காரங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், அந்த காலத்துல வெள்ளக்காரங்களும் பிரெஞ்சுக்காரங்களும் இந்த ஊருக்காக சண்டை போட்டு பிரெஞ்சுக்காரங்கள பாண்டிச்சேரிக்கு அனுப்பிட்டாங்களாம். மற்றபடி இந்த ஊரெல்லாம் வெள்ளக்காரங்களாவே இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வளமான பெருமை மிகு ஊர் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, தண்ணீருக்காக கேட்டுட்டு இருக்கிறீங்க. தண்ணீர் இருக்கா? தண்ணீர் ஓரளவுக்கு இருக்கும், குடிக்கிறதுக்கு தண்ணீர் இருக்கும். ஆனா தடுப்பணைகள் வேணும், காலேஜ் வேணும், ரோடு வேணும், வேளாண் பல்கலைக்கழகம் வேணும், என்ஜினியரிங் காலேஜ், அரசு பொறியியல் கல்லூரி வேணும், அரசு மகளிர் கல்லூரி வேணும். இப்படி எல்லாவற்றையும் வேணும் வேணும்னு கேட்கிற அளவுக்கு தான் இந்த ஊரை வச்சிருக்காங்க. எப்பேற்பட்ட ஊர் இது! வெள்ளக்காரன் இந்த ஊர் வேணும்னு சொல்லி சண்டை போட்டிருக்கிறான். பிரெஞ்சுக்காரன் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு இங்கே சண்டை போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த ஊரு இன்னைக்கு என்ன வெறும் விவசாய ஊரா அப்படியே வச்சிருக்காங்க. வெறும் அடிமையாக ஒரு ஊர் இருக்கட்டும், படிக்கணும்னு அவசியம் இல்ல, அவங்களுக்கு தடுப்பணை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு இந்த ஊரை அப்படியே வச்சிருக்காங்க. அடிமையாகவே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ஓட்டு போடும் மக்களாகவே வச்சிருக்கணும். ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்திடலாம், 5000 ரூபாய் கொடுத்து ஏமாத்திடலாம், 3000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தி விடலாம் அப்படின்ற ஒரு அடிமை மக்களாகவே வைத்திருக்க வேண்டும். அவங்களுக்கு நல்ல கல்வியே கொடுக்க கூடாது, பெரிய பல்கலைக்கழகம் இருக்கக்கூடாது, மிகப்பெரிய கல்லூரியில இங்க வந்து விடக்கூடாது என்பதுல தெளிவா இருக்காங்க. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை இப்படியே வைத்திருக்க வேண்டும், ஓட்டு போடும் இயந்திரமாகவும் அடிமை மக்களாகவும். இந்த பெண்களுக்கு பெரிய கல்வி அறிவு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு இந்த மக்களை இப்படியே வச்சிருக்காங்க. எந்த ஒரு அடிப்படை வசதியும் இங்க கிடையாது. இருக்குதா?